ஹாய் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோவிலில் தர பிரசாதம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான்லாம் பிரசாதம் கொடுத்தா வெட்கமே படாமல் 2வது டைம் கூட வாங்கி சாப்பிடுவேன். இப்போல்லாம் கோவிலில் நிறைய இது மாதிரி காய் சாதம், தக்காளி சாதம் இது மாதிரி தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி கோவிலில் கொடுக்குற ஸ்டைலில் காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எதுக்காக செய்கிறோன்றதை நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இது செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ. இப்போ பார்த்திங்கன்னா டைம் ஒரு 12 மணி இருக்கும். நாங்கள் முதல்லையே வெங்காயம் பூண்டெல்லாம் உரித்து வச்சுட்டு நாங்கள் தூங்கிட்டோம். ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு தான் இதை செய்ய ஆரம்பித்தோம். இப்போ 4 மணி ஆயிடுச்சு, எந்திரிச்சாச்சு. எப்படியோ என் ஹஸ்பண்ட் முன்னாடியே டீ போட்டு வச்சுட்டு தான் எங்களெல்லாம் எழுப்புனாரு. நான் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் இருக்கும், இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு 500 கிராம் இருக்கும். இது நான் முன்னாடியே இஞ்சி தோல் செதுக்கி வச்சுருந்ததுனால எந்திரிச்ச உடனே அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. இவர் தான்பா இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறாரு. எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் இவர். நான் புதினா இலையோட இலையை மட்டும்தானே போடணும், நீங்கள் என்ன தண்டுலாம் சேர்த்து கட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் அண்ணா சொன்னார், மேரேஜ்க்கு சமைக்கும் போதெல்லாம் இப்படி ஒவ்வொரு இலையாக கிள்ளிகிட்டு இருந்தால் எப்போ கிள்ளி முடிக்கிறது, தண்டோடு போட்டால் தான் அதோட டேஸ்ட் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த பட்டாணி நைட்டே நான் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. இதை குக்கரில் சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்து தர சொன்னார். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக காய் சாப்பாட்டில் போடும்போது இது வேகாத மாதிரி இருக்கும். அதனால இதை தனியாக குக்கரில் சேர்த்துக்கிட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்குனா இது சூப்பராக வெந்து வந்துடும். பிரியாணியில் சேர்க்குற ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்போ தான் பிரியாணி செய்யும் போது அது போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே 50 கிராம் தான் எடுத்துக்கிட்டோம். சோம்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம். இப்போ பிரியாணி தாளித்து விட்டுறலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு 15 கிலோவுக்கு 2 லிட்டர் எண்ணெய் சேர்த்துருக்காங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே அப்படியே இதில் போட்டுக்கலாம். ஏலக்காய் எக்ஸ்ட்ரா போட்டாங்க, நான் அதில் காமிக்க மறந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் இதில் 3 கிலோ வெங்காயம் இதில் சேர்த்துருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஏற்கனவே அளவு நான் சொல்லியிருப்பேன். 400 கிராம் பூண்டு, 1/2 கிலோ இஞ்சி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஃப்ளேம் அதிகமாக இருக்கிறதுனால இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இதை கலந்து விட்டால் தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ புதினா தழையை சேர்த்துக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சமாக சேர்த்துருக்காங்க. ஒரு கட்டு வாங்கினதில் பாதி இதுக்கும் பாதி கடைசியாக போடுறதுக்காகவும் வச்சுருக்காங்க. இப்போ புதினாவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ தக்காளி இதில் கட் பண்ணி சேர்த்துருக்காங்க. தக்காளியை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தக்காளி வேகிறதுக்கான உப்பு சேர்த்துக்க போகிறோம். இதில் தக்காளிக்கான உப்பு மட்டும் முதல்ல சேர்த்துக்கணும். இப்போ தக்காளியை நல்லா கலந்து விட்டுறலாம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராம் இதில் சேர்த்துருக்காங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் 1.5 கிலோ கேரட், 1 கிலோ பீன்ஸ், அப்புறமா பச்சை மிளகாவும் இதிலேயே சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ 2 கைப்பிடி அளவுக்கு முந்திரி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அப்புறம் 1 கிலோ உருளைக்கிழங்கு சேர்த்துருக்காங்க, அதையும் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். காய்கறி அந்த தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுறலாம். இப்போ குட்டி மீல் மேக்கர் சுடுதண்ணியில் ஒரு டைம் அலசிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நாம் போட்டிருக்க காய்கறி ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தான் இந்த குட்டி மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பட்டாணி, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பட்டாணியோட அளவு பார்த்திங்கன்னா 1 கிலோ இருக்கும். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம பட்டாணி ஏற்கனவே வேக வச்சுருக்கிறதுனால இதை கடைசியாக தான் சேர்க்கணும். இப்போ 100 கிராம் சக்தி பிரியாணி மசாலா இதில் சேர்த்துக்கலாம். 250 கிராம் கறி மசாலா, அதுவும் சக்தி பிராண்டோட தான், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே கறி மசாலா அதெல்லாம் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால காரம் பார்த்துட்டு வேணும்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்காங்க. பிரியாணிக்கு நம்ம சேர்த்த காய்கறி, மீல் மேக்கர் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இந்த நெய் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா 15 கிலோ. இவங்க பக்கெட்டில் அளந்தாங்க. ஒரு பக்கெட் அரிசிக்கு 2.5 பக்கெட் தண்ணி அப்படின்ற கணக்கில் தான் தண்ணி வச்சுருக்காங்க. தண்ணியை சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம்.
பிரியாணிக்கு சேர்க்க வேண்டிய எல்லாமே சேர்த்தாச்சு. இன்னும் 2 பொருள் மட்டும்தான். ஒன்று எலுமிச்சம்பழம், இன்னொன்று அரிசி. இது 2 தான். லெமன் வந்து இப்போ சேர்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டே உருளைக்கிழங்கு கூட காமிச்சிருப்பேன். ஒரு 4 லெமன் எடுத்து வச்சுருந்தாங்க. அந்த 4 லெமனையுமே இதில் பிழிஞ்சு விட்டுட்டாரு. இப்போ நல்லா இது ஒரு டைம் கலந்துக்கலாம். இப்போ உப்பு சேர்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டே தக்காளிக்கு மட்டும்தான் சேர்த்துருந்தோம். இப்போ அரிசிக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். நாங்கள் இங்கே சமையல் வேலையை பார்த்துட்ருந்தோம். எப்பவும் போல் எங்கள் ஜிஞ்சு பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே கோழிங்களுக்கு அரிசி போட்டுட்டு தான் அவனுக்கு அடுத்த வேலையே. அன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கரமான மழை எங்கள் ஊரில். கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது அன்றைக்கி. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ அரிசி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 3 டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அரிசி வந்து பக்கெட்டில் தான் அளந்து போட்டிருந்தாங்க. ஒரு பக்கெட்டுக்கு 2.5 பக்கெட் தண்ணி வச்சா சரியாக இருக்கும். நாம் வீட்டில் செய்கிறது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, இல்லை 1.5 டம்ளர் தண்ணின்னு வைப்போம். இது பல்காக செய்கிறதுனால தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னு சொன்னாங்க. இப்போ அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இந்த கிளைமேட்டில் இந்த பிரியாணியோட வாசனை அப்பா சொல்ல வார்த்தையே இல்லை. பிரியாணி தாளிக்கிற ப்ரிப்ரேஷன் வந்து கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ் தான். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா. ஆனால் அரிசி போட்டதுக்கப்புறம் தான் அதை ஃபுல்லாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும்னு சொல்லிட்டு அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தார் சுற்றி சுற்றி. கைவலியே அவருக்கு எடுத்துக்கிச்சு. இப்போ வந்து அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் ஆயிடுச்சு. தம் போடுறதுக்கு முன்னாடி கஸ்தூரி மேத்தி இலை இருக்கு இல்லையா, காஞ்ச வெந்தயக்கீரை, அதை வந்து இது மேலே நல்லா தூவி விட்டுறணும். இதோட அளவு எனக்கு சரியாக தெரியல. ஓரளவுக்கு அதோட வாசனைக்காக தான் இது தூவி விடுறதுன்னு சொன்னாங்க. இப்போ அதை ஒரு டைம் நல்லா கலந்துட்டு அரிசியை நல்லா பாத்திரத்தோட ஈக்குவல் பண்ணிக்கணும். அரிசி பாதி அளவு வெந்திருந்தால் கரெக்டாக இருக்கும் தம் போடுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தம் போட்டுடலாம். நாம் எப்போவுமே தம் போடுறதா இருந்தால் வாழை இலையை வச்சு தானே போடுவோம். அதே மாதிரி வாழை இலையை வச்சு தம் போட்டாங்க. இப்போ ஒரு பிளேட் வச்சு மூடி வெயிட் வைக்கிறதுக்காக பக்கத்தில் இருந்த சிலிண்டரையே எடுத்து வச்சுட்டாங்க. இவருக்கு பயங்கரமாக கைவலி எடுத்துக்கிச்சு. எப்படியோ முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு தெம்பில் நின்றுட்டு இருந்தார். பிரியாணி ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ க்ளீனிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு. பிரியாணி செஞ்சவங்கலாம் கிளம்பிட்டாங்க தம் போட்டு. இப்போ நான் தான் க்ளீன் பண்ண மாட்டிக்கிட்டேன். தம் போட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ தம்மை ரிலீஸ் பண்ணி எடுக்க போகிறாங்க. இந்த வாழை இலையெல்லாம் கரெக்டாக எடுக்கணும். அதுக்கு மேலே தண்ணி இருக்கும், அதை பார்த்து தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ வாழை இலையெல்லாம் எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், கலர்ஃபுல்லாக வெஜ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே புதினா கொத்தமல்லியோட அளவு வந்து அதிகமாகவும் புதினா கொஞ்சம் கம்மியாகவும் இருந்தால் ஓகேவாக இருக்கும். இப்போ அதை அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான்ப்பா, நம்ம கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடச்சிருச்சு. பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உண்மையாக நாம் ஒரு டைம் வீட்டில் சமைக்கிறதா இருந்தால் என்னடா சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் சமைச்சு முடித்தோடனே ஒரு ஹாப்பி வரும் இல்லையா, அதே மாதிரி தான் இருந்தது. உண்மையாக அப்படி பல்காக சமைக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸிலாம் இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்படணும். இதுக்கு கஷ்டப்பட்டதுக்கான பலன் மாதிரி சூப்பராக அன்றைக்கி வந்திருந்தது. எங்கள் குட்டீஸ்லாம் ஒரே ஆர்வம் சாப்பிட்றதுக்கு. அதனால அவங்களுக்கு ஃபஸ்ட்டே ஒரு பிளேட்டில் போட்டு கொடுத்தாச்சு. நான் இது எதுக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிரியாணியோட ரிவ்யூ எப்படி இருந்ததுன்னு கேட்கலாமா? இது வீட்டில் செய்கிற ப்ராசஸ் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் அதோட டேஸ்டியே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய ஸ்பைசஸ், குவான்டிட்டியோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால அது ரொம்ப நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் கிச்சன் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். நைட்லேருந்து கிச்சனு, என் வீடு எல்லாமே மறுபடியும் ரொம்ப அழுக்காக இருந்தது. சரி ஒரு டைம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். கிச்சனை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலான்னு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு கிச்சன் வேலை முடிஞ்சது. எங்கள் கோவிலில் பார்த்திங்கன்னா பூ சாட்டுற விழா, அதனால தான் வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு கிச்சன், வீடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கிச்சன் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. நானும் குளிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட்டு கோவிலில் பார்க்கலாம்.
இந்த பூ சாட்டுற விழாவுக்காக தான் நாங்கள் வீட்டில் சமைச்சிருந்தோம். ஆக்சுவலி அது கோவிலில் சமைக்க வேண்டியது தான். ஆனால் அன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு மழையாக இருந்ததுனால வீட்லேயே சமைச்சு எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு வீட்டில் தான் சமைச்சிருந்தோம். கோவிலுக்கு கொண்டு வரதுக்காக தான் அந்த வெஜ் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தோம். கோவிலில் பூஜைலாம் முடிஞ்சு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாச்சு. எல்லாருமே அன்றைக்கி சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கோவில்லையே பொங்கல் ரெடி பண்ணிட்டாங்க. வடை வந்து கடையில் வாங்கியிருந்தோம். உண்மையாகவே வெஜ் பிரியாணியோட டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. கொஞ்ச நேரம் அந்த பசங்க விளையாடுறதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். டைம் போனதே தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நான் வேறு பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் காய வச்சுருந்தேன். அதனால் அதை எடுக்கிறதுக்காகவே சீக்கிரமாக கோவிலேருந்து வந்துட்டேன். ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இப்போ பெட்டுக்கு எல்லாத்தையும் மாற்றியாச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.